நினைவுகளை பதிவு செய்ய ஒரு பக்கம், நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வாருங்கள் என் பக்கம். இது உங்கள் அபிமான ஹலோ எஃப்எம் 106.4 டைரி. நான் உங்க டைரி செல்வா அப்படின்னு காற்றலைகளில் இரவு நேரத்தில் உங்க காதோட கீதம் இசைக்கிற செல்வ கீதா இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேச வந்திருக்கிறேன். அன்னை மீனாட்சிக்கும் அழகு தமிழுக்கும் எனது முதல் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அவையோர், சான்றோர் பெருமக்கள் அண்ட் எனது அன்பு தங்கைகள் உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. உங்களுடைய முகங்களில் தெரிகிற அந்த ஒரு ஜோதி, அது எனக்குள்ள ஒரு பெரிய சிலிர்ப்பை கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக நான் மங்கையர்க்கரசி கல்லூரியில் பேச அழைக்கப்பட்டப்போ, இந்த கல்லூரி இந்த ஷெட்டு கூட அப்போ கிடையாது, மரங்களுக்கு கீழே சேர்ஸில் தான் பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்க. இதை விட கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அடுத்து ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி வரும்போது இந்த ஷெட்டு இது இந்த அளவுக்கு கூட ஃபுல்ஃபில் ஆகலை, அப்படி இருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனாக, ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனாக, ரொம்ப அழகான ஒரு என்வரன்மெண்ட்டில் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்களுடைய பெற்றோருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலையும், நம்ம எல்லாரையும் இந்த கூரையின் கீழ் அமர வச்சிருக்கிற இயற்கைக்கும் இறைவனுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டைரி அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை ஹலோ பண்பலை ஆரம்பிக்கப்பட்ட அந்த 2007 அக்டோபரில் இருந்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது எங்களுடைய 19ஆம் வருடம். டே 1ல் இருந்து அங்கே வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோட இன்றைக்கி உங்கள் முன்னாடி சில நல்ல விஷயங்களை உங்களுடைய ஒரு அன்பு சகோதரியாக, ஒரு தாயாக உங்கள் முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்பட்டு நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன். நீங்கள் என்னோடய பேச்சை கேட்குறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறீங்களா அப்படிங்கிறத ஒரு சின்ன கைத்தட்டல் மூலமாகவோ ஒரு சத்தம் மூலமாகவோ எனக்கு தெரிவிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. மங்கையர்க்கரசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேரே போதும் அதோடைய புகழை சொல்கிறதுக்கு. மதுரை அப்படின்னாவே மீனாட்சி, மீனாட்சியுடைய மறுபெயர் மங்கையர்க்கரசி. இப்படி ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் படிக்கக்கூடிய, ஒரு கல்வி நிறுவனத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. என்னுடைய ஆரம்ப காலத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் முதல்ல சொல்லிட்டு, இன்றைக்கி நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேம்மா. இந்த கல்லூரியில் எத்தனை பேர் கிராமப்புறத்தில் இருந்து வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் கை தூக்கலாமா? வாவ், நிறைய பேர். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹைஃபை. ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு கிராம பின்னணியிலிருந்து வந்த ஒரு பெண் தான். இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டம், அன்னைக்கு வஉசி மாவட்டம்னு இருந்தது. அந்த மாவட்டத்தில், அதாவது தமிழகத்துடைய கடைக்கோடிக்கு போக போக ரொம்ப பின்தங்கி தான் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது எல்லாமே. இன்றைக்கி தான் தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் இன்னும் விரிவுபடுத்தப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைக்க வராரு. அந்த அளவுக்கு ரொம்பவே பின்தங்கிய ஒரு மாவட்டத்தில் முரப்பநாடு அப்படிங்கிற ஒரு குக்கிராமம், தாமிரபரணி நதி பாயும் அந்த கிராமத்தில் பிறந்த ஒரு சின்ன பெண் நான். அப்போது இலங்கை வானொலி தான் எங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு. அப்போல்லாம் இந்த மாதிரி எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போது ரேடியோவை கேட்டு வளர்ந்த ஒரு தலைமுறை நாங்கள். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நானும் பேசுகிறதுக்கு, சரி என் பேச்சை நீங்கள் கொஞ்சம் கேட்குறீங்கன்ற சந்தோஷத்தில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி ஒரு குக் கிராமத்தில் எந்தவித வசதி வாய்ப்புகளும் இல்லாத பெண்கள்னால் ரொம்ப ஒரு லெவலுக்கு கீழே தான் வச்சுருப்பாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் பிறந்த கிராமத்தில் நான் சைக்கிள் ஓட்டக்கூட அனுமதி கிடையாது. ஏன்னா அப்போது இந்த மாதிரி லேடி பேர்ட் சைக்கிள் எல்லாம் கிடையாது. ஆண்கள் ஓட்டுற சைக்கிளில் காலை தூக்கி போட்டு உட்காந்து ஓட்டுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு குக் கிராமம். அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ உங்கள் கிராமம் எவ்வளோ பெரிய சிட்டி அப்படின்னு. அந்த அளவுக்கு பெண்களுக்கு எந்தவித உரிமைகளையும் தராத ஒரு கிராம பின்னணியில் இருந்து பிறந்து வளர்ந்த எனக்குள்ள, ஏன் நாம் சைக்கிள் ஓட்டக்கூடாது, நாம் பெண்ணாக பிறந்ததுனாலையா
அல்லது நாம் கிராமத்தில் பிறந்ததுனாலையா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கும். அப்போ நான் இலங்கை வானொலியை கேட்டுகிட்டே இருந்த நாட்களில் எனக்கும் ரேடியோவில் பேசணும் அப்படிங்கிற ஆர்வமெல்லாம் இருந்தது. ஆனால் கிராமத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கான ஆசை அது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் 12 வயதில் என்னுடைய பிறந்த நாளுக்காக என்னுடைய சகோதரர் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பிய ஒரு வாழ்த்து மடல், அது என்னுடைய 12 வயது பிறந்த நாள் அன்னைக்கு ரேடியோவில் ஒலிச்சுது. இலங்கை வானொலியுடைய அறிவிப்பாளர் தன்னுடைய அறிவிப்பில் சொன்னார், முரப்பநாடு எனும் கிராமத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமி செல்வ கீதா தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார்னு சொன்னோன்னே குதிச்சேன் நான் மேலையும் கீழையும். இப்போ உங்களுக்கு இதை கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் எந்த வசதி வாய்ப்புகளுமே இல்லாத, வாய்ப்பு வசதிகள் அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு கிராமத்து சிறுமிக்கு அது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். அன்னைக்கு நான் எல்லாருக்கும் போய் இனிப்பு கொடுத்தது என்னுடைய பிறந்த நாளுக்காக இல்லை தங்கைகளே, என்னுடைய பெயர் ஒரு முறை ரேடியோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லித்தான் நான் போய் கொடுத்தேன். 12 வயதில் விழுந்த அந்த விதை, அதுக்கப்புறமா நான் எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்க ஆரம்பித்தேன், நானும் ரேடியோவில் பேசணும்னா என்ன பண்ணணும்னு. அதுக்கு நீ மெட்ராஸ் மாதிரி பெரிய ஊரில் பிறந்திருக்கணும்னு எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க. மிகவும் நடுத்தரமான ஒரு குடும்பம், கிராமத்து பள்ளி ஆசிரியர் தலைமை ஆசிரியராக இருந்த என்னுடைய தாய் தந்தை அவங்களுடைய மகளாக பிறந்து அந்த கிராமத்தில் இருந்து என்னை அவங்க படிக்க வச்சது பாளையம் கோட்டையில் சென்ட் இக்னேஷியஸ் கான்வென்ட் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளியில். அந்த பள்ளி தான் எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. அதுக்கப்புறமா நான் மெதுவாக என்னுடைய பள்ளி படிப்பில் இருந்து கல்லூரி காலத்துக்குள்ளே நகர்ந்தப்போ முதல் முறையாக ரேடியோ நிலையத்துக்குள்ளே போகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது உங்களை மாதிரி கல்லூரியில் நான் படித்தது ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி திருநெல்வேலியில் படித்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படித்தேன். இங்கே எத்தனை பேர் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக அங்கே உட்காந்துருக்குறாங்க. அடுத்து அந்த படிச்சிட்ருக்கிற நாட்களில் எனக்கு வந்தது ஒரு கல்லூரி அளவிலான குவிஸ் காம்படிஷனில் ரேடியோவில் போய் கலந்துக்கிற வாய்ப்பு. எங்களோட கல்லூரி சார்பில் 2 பேர் போயிருந்தோம். அன்னைக்கு தான் முதலாக அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி வானொலி நிலையத்துக்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சு பார்க்குறேன். அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. இன்றைக்கி ஏசி ஆம்பியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிதாக கிடைக்குது, ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக கிடைக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நான் ரேடியோ ஸ்டேஷனையே பிரமிப்பான்னு பார்த்த ஒரு பருவம் அது. அப்போ போய் பார்த்தப்போ அந்த குவிஸ் காம்படிஷனில் நாங்கள் வின்னர் ஆகலை, ரன்னராக தான் ஆனோம். ஆனால் என் மனசுக்குள்ளே இந்த ரேடியோ நிலையத்தில் நமக்கு ஒரு வேலை கிடைச்சா நம்ம படித்து முடித்து இதில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வம் எனக்குள்ளே வந்தது. நான் இயல்பிலேயே கவிதைகள் கட்டுரைகள் எழுதுவேன். ஸோ அங்கே எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறமா நான் போய் அங்கே இருந்த ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர்கிட்ட நான் இந்த மாதிரி கிராமத்தில் இருந்து வர்றேன், 5:15க்கு என்னுடைய ஊருக்கு போகிற பஸ்ஸு போயிடும், அதுக்கப்புறம் 6:15 தான் நான் லேட்டாக வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தொலைபேசி வசதி இல்லாத காலகட்டம் அது. அப்போது நான் கேட்குறேன் 1992 நான் கேட்குறப்போ அவங்க அந்த சார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, எல்லாரும் போனதுக்கப்புறமா நீங்கள் என்கிட்ட பேசுகிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்னுடைய கிராமத்தை சொன்னேன். பரவாயில்ல, இப்படி ஒரு கிராமத்தில் பிறந்தாலும் எல்லாரும் போனதுக்கப்புறமா உங்களுக்கான ஒரு வாய்ப்புக்காக கதவை லேசாக தட்டினீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறீங்கம்மா அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போல்லாம் அது பெருசாக புரியலை. உடனே நான் கவிதையெல்லாம் எழுதுவேன் சார், நான் எழுதி தரேன், நீங்கள் யாரையாவது வச்சு ரேடியோவில் படிக்க வைப்பீங்களா, என்னுடைய பெயரை சொல்லுவீங்களான்னு தான் நான் கேட்டேன். அவர் நீங்கள் எழுதுங்கம்மான்னு சொன்னார். சுட சுட வேகமாக ஒரு பக்கத்துக்கு ஒரு கவிதையை எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் நீட்டுறப்போ அவர் சொன்னார், நீங்களே படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். எப்படி இருக்கும், நானா சார் அப்படின்னு கேட்டுட்டு போய் உடனே ஒலிப்பதிவு அறையில் அப்போ தானே எழுதினேன், தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் உச்சரிப்பு பிழை இல்லாமல் நான் படித்ததை கேட்டு ரெக்கார்ட் பண்ணி முடித்தோடனே அவர் அந்த பக்கம் நின்று கை தட்டினார். இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியல. திரும்ப இங்கே வந்தப்போ உள்ளே இருந்து வெளியில் அவர்கிட்ட பேசினப்போ, நீங்கள் படித்ததை கேட்குறீங்களா, கவிதையை படித்ததை அப்படின்னு கேட்டாங்க. உடனே நானும் கேட்குறேன், என் கண்ணில் இருந்து கண்ணீராக கொட்டுதுமா. ஏன்னா என்னோட பெயர் ஒரு முறை ரேடியோவில் வருமானு ஏங்கிட்டு இருந்த எனக்கு
நானே படித்து அந்த கவிதையை என்னுடைய குரலை நான் கேட்க போகிறேன். அந்த தருணத்தை நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அவர் போடுறாரு, எனக்கு கண்லேருந்து கண்ணீராக வருது. அப்போ சொன்னார், உங்ககிட்ட நல்ல மொழி இருக்குது, உங்களுக்கு வானொலி நல்ல வாழ்க்கையை தருமா, தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கவிதை எழுதுங்க, கட்டுரை எழுதுங்க. நீங்கள் உங்களுடைய கவிதைகளை வானொலியில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கவிதை பூக்களில் வந்து நீங்கள் படித்து கொடுத்துட்டு போங்க, அதுக்கு சன்மானம்லாம் இருக்குன்னு சொன்னார். எனக்கு அந்த சன்மானம்ங்கிறது பெரிய விஷயமா தெரியல. ஆனால் ரொம்ப ஆசையோட என்னுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கரெக்டாக அந்த முதல் கவிதை ஒலிபரப்பான நாள் இருக்குதே, அப்பப்பா அப்படி ஒரு சந்தோஷம். என்னுடைய பெயரில் வேற ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறாங்க, நான் கவிதையை வாசிக்கிறேன். அப்படி ஒரு மகிழ்ச்சி. அப்போ முடிவு பண்ணினேன், இந்த வானொலி நமக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷங்களை கொடுத்ததுன்னா இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு மைண்டில் செட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் படிச்சுட்டு இருந்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே டீச்சர்ஸாக இருந்ததுனால நீ பிஎட் பண்ணு, டீச்சராக போ அப்படின்னு தான் என்னை சொன்னாங்க. ஆனால் என் கனவு முழுக்க நம்ம ரேடியோனே இருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறமா நான் என்ன ஒரு இதுனா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிக்கவுமே 6 மாதங்களில் எனக்கு திருமணமாகி நான் மதுரைக்கு வந்துடுறேன். ஸோ 21 வயதில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்தும் என்னுடைய கனவுகள் என்னை துரத்திக்கிட்டே இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி 3 மாதங்களுக்கு ஒரு முறை நான் போய் கவிதை படித்து கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு சன்மானமாக முதல் செக்கு 150 ரூபாய் எனக்கு கிடைச்சது. நான் சம்பாதித்த முதல் பணம் அந்த 150 ரூபாய். அதை வாங்கி அந்த செக்கை பேங்க்கில் போட்டால் தான் அந்த காசாகும் கூட தெரியாத ஒரு வயசு. நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறம் எங்கள் அப்பா கூப்பிட்டு, இங்கே வா, அதை கொண்டு போய் பேங்க்கில் போட்டால் தான் அதுலேருந்து பணம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்காக முதலாக வங்கி கணக்கை தொடங்க வைத்தது வானொலிமா. ஸோ முதல்ல அந்த செக்கை கொண்டு போட்டு அந்த பணத்தை எடுத்து எனக்காக ஆசாசியாக ஒரு காட்டன் புடவை வாங்கினேன். இப்படித்தான் ஒரு வாழ்க்கை வானொலியை நோக்கி என்னுடைய பயணம் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நான் திருமணமாகி மதுரைக்கு வந்ததுக்கப்புறமா மதுரை வானொலியில் பகுதி நேர அறிவிப்பாளராக நான் ஜாயின் பண்ணேன் 2000ஆம் வருஷம். அங்கே 6.5 வருடங்கள் 7 வருடங்கள் பணிபுரிஞ்சிட்டு இருந்த நிலையில தான் 2007 தினத்தந்தி குழுமத்தின் ஹலோ பண்பலை மதுரையில் தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை கேட்டு நான் அதில் வந்தேன். நான் மதுரை வானொலியில் பணிபுரிஞ்ச அந்த நாட்களில் தான் ரேடியோனா என்ன, வாட் டு ஸ்பீக், வாட் நாட் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மைக் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவ்வளோ பெரிய ஒலி ஊடகம் நமக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாய்ப்பை தந்திருக்குது அப்படிங்கிறப்போ அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கெல்லாம் முன்னாடி நான் சிறு வயதில் இருந்து 5 வயதில் இருந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, செய்தித்தாள்களை என்னுடைய பெற்றோர் வாசிக்க சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண வைப்பாங்க. அப்போது உச்சரிப்பில் சின்ன பிழை வந்தாலும் என் தலையில் எங்கள் அம்மா கொட்டுவாங்க. அன்னைக்கு வலிச்சுது, ஆனால் அந்த வலி தான் அதுக்கப்புறம் வானொலியில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையே எனக்கு கொடுத்துச்சு. அப்படின்னா அதுக்கு அடிப்படையானது வாசிப்பு. இன்றைக்கி நிறைய விஷயங்களை நான் என்னுடைய ஸ்டோரியை சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் பேச வர்றேன். அதுக்கப்புறமா நான் ஹலோ பண்பலை வானொலி மதுரையில் கால் பதிச்சதில் இருந்து நிறைய விஷயங்களை தேடி 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 படிக்க ஆரம்பித்தேன். அதில் இருந்து தான் ஆத்தென்டிகேட்டடான விஷயங்களை மட்டுமே ரேடியோவில் பேசக்கூடிய ஒரு ஜாக்காக என்னை வளர்த்துக்கிட்டேன். அந்த 2007 அப்படிங்கிறது வானொலிக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்த காலகட்டம். ஸோ நாங்கள் இங்கே மதுரையில் கால் பதிச்ச நாட்களில் முதல்ல டைரி அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் தான் நான் பங்கெடுத்தேன். அப்போது எல்லாரும் என்ன மாதிரி மற்ற நிறைய வானொலிகளும் இருந்தது, நிறைய ரேடியோ ஜாக்கீஸ் எடுத்திருந்தாங்க. நம்மளை நாமளே எப்படி தனித்துவமாக்கி காமிக்கிறது அப்படின்னு யோசித்து ஒரு சின்ன சேஞ்சை என்னோடய ப்ரெசன்டேஷனில் கொடுத்தேன். ஹலோ எஃப்எம் 106.4 நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க டைரி அப்படின்னு. டைரின்னு சொல்கிறத டைரின்னு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய தாக்கத்தை கேட்குறவங்க மனசில் ஏற்படுத்துச்சு. ஸோ டைரி செல்வா அப்படிங்கிற அந்த பேர் எனக்கு நிலைக்கிறதுக்கு நான் எடுத்த ஒரு சின்ன முன்னெடுப்பு, அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துறையில் நீங்கள் கால் பதிச்சாலும், இப்போ காலேஜ் பருவத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னா இருக்கிற இந்த 2500-3000 பேரில்
உங்களை எப்படி தனித்துவமாக காட்டிக்கிறது? எந்த வகைகளில் நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க அப்படிங்கிறத முதல்ல யோசிங்க. உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குதோ அதை தைரியமாக வெளிக்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டே இருங்க. வாய்ப்புகள் வரும்போது அதை மிகச்சரியாக பயன்படுத்துங்க. நான் அன்னைக்கு திருநெல்வேலி வானொலியில் எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த கதவை தட்டி அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கிட்ட போய் நான் ஒரு கவிதை எழுதுவேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லாமல் விட்டுருந்தேன்னா ஒருவேளை இன்னைக்கு வானொலியில் பணிபுரிகிற வாய்ப்பே எனக்கு கிடைக்காம போயிருந்திருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதும் நீங்கள் அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்துங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் கையில் இருக்கிற இந்த மொபைல், அது மூலமாக நீங்கள் ரீல்ஸை அப்படியே விரலில் தள்ளி விட்டு பார்க்க நிறைய நேரம் விரயமாகுது. ரீல்ஸ்லே கழிகிற உங்களுடைய வாழ்க்கையை ரியல் லைஃப்பில் எப்படி வெற்றிகரமாக மாற்ற போகிறீங்க? ஒரு நொடி சிந்திச்சு பாருங்க. ரீல்ஸில் மட்டுமல்ல வாழ்க்கை, ரியல் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பருவம் இருக்குதுல்ல, இந்த 18 வயது தாண்டி அந்த கல்லூரி பருவத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறது, இந்த கல்லூரியில் படிக்கிற இந்த 3 வருடங்கள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காத பொன்னான தருணம். அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்தெந்த வாய்ப்பு கிடைக்குதோ, நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னா கிளாஸில் வந்து டான்ஸுன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல எந்திரிச்சு உங்களுடைய பெயரை என்ரோல் பண்ணுங்கள். ஸ்பீச்சா, அதில் உங்களுடைய பெயரை ஜெயிக்கிறது அப்புறம். பார்ட்டிசிபேஷன் இருக்குதுல்ல, பங்கேற்பு, அதுக்கு தான் முதல் வெற்றி காத்திருக்குது. உங்களுடைய பங்களிப்பே இல்லை அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது தங்கைகளே. அதனால் எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கதவை தட்டுதோ அல்லது நீங்கள் வாய்ப்புகளை கதவை தட்டுறீங்களோ அந்த நொடியை ரொம்ப பிரகாசமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிறைய உங்களுடைய நேரத்தை எந்த விதத்திலையும் தவறாக செலவழித்து விடாதீர்கள். காலம் பொன் போன்றது அப்படின்னு அதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய வாசிப்புமா. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு காலேஜ் வந்தீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர்? ஒரு கை கூட, கடைசியில் ஒரு பொண்ணு கை தூக்குறாங்க. இன்னைக்கு உங்களுடைய மீடியம் ஆஃப் ரீடிங்ன்றது மாறி இருக்கலாம். நீங்கள் மொபைல்லையே இன்ஸ்டாவிலேயே உங்களுடைய நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் செய்தித்தாள் வாசிப்பு அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே நீங்கள் கூர்ந்து படிக்கும்போது தான் பல விஷயங்கள் உங்கள் மனசில் பதியும். அதனால் தினமும் ஒரு நியூஸ் பேப்பரையாவது காலையில் எழுந்திருச்சு வீட்டில் படிச்சுட்டு நீங்கள் கல்லூரிக்கு வாங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வாசிப்பு பழக்கம் குறைய தான் மொழியுடைய அருமையே தெரியாமல் போயிடுச்சு. அழகான தாய்மொழி தமிழ், அதோடைய ஜீவனான அந்த உச்சரிப்பு இல்லாமல், சரியான உச்சரிப்பு இல்லாமல், உச்சரிப்பு பிழையோடு நாமளே பேசணும் அப்படின்னா நம்ம மொழியை யார் காப்பாற்றுறது இல்லையா? ஆங்கிலம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மொழி தான். ஆனால் அதையும் தாண்டி நாம் நம்முடைய தாய்மொழியை அதில் பேசுகிறதுக்கும் தவறில்லாமல் பேசுகிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் நம்மளுடைய மொழிக்காக நிறைய அதை பேசுகிறதுலேருந்து எழுதுறதுலேருந்து எல்லாமே இன்னைக்கு தங்கிலீஷ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ என்ன மெசேஜ் அனுப்புனாலும் தங்கிலீஷில் தான் அனுப்புகிறோம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் எடுத்துக்கோங்க. பொதுவாகவே அட்வைஸ் சொன்னால் போரிங்காக தான் இருக்கும், தெரியுது, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நான் என்னுடைய அனுபவத்தில் இருந்து தான் நிறைய விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்கள் கண்களுக்கு தெரியாமல் காத்துட்டே இருக்குது. அதை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்தும் போது அந்த வாய்ப்புகள் மிகப்பெரிய வாசல்களை உங்களுக்கு திறந்து விட்டுட்டே இருக்கும் லைஃப்பில். நீங்கள் இப்போ சமீபத்தில் நம்ம தமிழகம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கின ஒரு விஷயமா ரித்தன்யா, அந்த பொண்ணுடைய அந்த தற்கொலை மரணத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தீங்க இல்லையா? உங்களுக்கு அது தெரியும் தானே? ரித்தன்யாவுடைய மரணம் திருப்பூர் மாவட்டம் அவினாஷியில் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில், செல்வந்த குடும்பத்தில் பிறந்த பெண், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பொண்ணு. ஒரு வருடமாக அவங்க ஒரு தனியாக ஒரு கம்பெனியவே ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, 12 பேரை வேலைக்கு வச்சு.
நல்ல காரோட்டுற திறமை கொண்ட பெண். ஆனால் என்ன ஆச்சு? அவங்களுக்கு நடந்ததை அவங்கள தவறு சொல்கிறதா, அவங்களுடைய பெற்றோரை தவறு சொல்கிறதா, அல்லது அவங்களுடைய புகுந்த வீட்டில் வன்கொடுமை நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்கள தவறு சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் எந்த ஒரு பெண்ணுக்கும், ஒரு இளம் பெண்ணுக்கும் தேவை முதல்ல நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை வெளியில் சொல்லக்கூடிய அந்த துணிவு வேணும். அவங்களுடைய பெற்றோர் அந்த அளவுக்கு அந்த குழந்தைய வளர்க்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம மனசில் எழுது. அவங்க அப்பாவுக்கு வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க அந்த பொண்ணு. அதையே பெண்களுடைய பாதுகாப்புக்காக தமிழக சமூக நலத்துறை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய 181 எத்தனை பேருக்கு தெரியுமா? தெரியும். இந்த எண் எனக்கு தெரியும் சொல்கிறவங்க கை தூக்குங்க. கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். 181 24 மணி நேரமும் சமூக நலத்துறையுடைய சேவை தமிழக அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. குறிப்பாக பெண்கள் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிராக நடக்கிற எந்த பிரச்சனை அதையும் தாண்டி உங்கள் மனசு பாரமாக இருக்குது, எனக்கு யார்கிட்டையுமே சொல்ல முடியல, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 181 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் ஒருவேளை ஒரு மாதிரி தவறான எண்ணத்தில் இருந்தீங்கன்னா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு கவுன்சிலிங்கை கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் படிக்கிற கல்லூரியிலேயே ஸ்டூடெண்ட் கவுன்சில் இப்போ பதவி ஏற்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கள். ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது பாடத்தை சொல்லி கொடுப்பதற்காக மட்டும் அல்ல. இந்த 3 வருடங்களும் உங்களுடைய பர்சனலான விஷயங்களை கூட டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த கவுன்சில்லாம் அமைக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையாவது ஓப்பனாக பேசிடுங்க எந்த ஒரு பிரச்சனையும். நான் 2008 நான் டைரி நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ நடந்த ஒரு சம்பவம். அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும்தான், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத காலகட்டத்தில் எனக்கு ஒரு லெட்டர் வருது. நான் ரொம்ப விரக்தியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு எழுதியிருந்தாங்க. அதில் குறிப்பிடப்பட்டிருந்த எண் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோடது. ஏன்னா இந்த பொண்ணோட வீட்டில் ஃபோன் கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு அந்த லெட்டர் வருது. நான் அந்த எண்ணுக்கு கால் பண்ணப்போ அந்த பொண்ணு எழுதியிருந்தா இல்லையா என்னுடைய ஃப்ரெண்டோடைய நம்பர்னு, அந்த பொண்ணுக்கு தான் ரியலாக ஒரு பிரச்சனை. அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஹலோ அப்படின்னு பேசினாங்க. என்னம்மா இந்த மாதிரி அந்த பொண்ணோட பேரை சொல்லி உங்கள் ஃப்ரெண்டாக அவங்க எனக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, அதில் இந்த நம்பரை கொடுத்துருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை அவன் என் ஃப்ரெண்டு, நான் இப்போ சாக போகிற நிலைமையில் இருக்கேன், எனக்கு கால் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னம்மா சொல்கிறீங்க, என்ன விஷயம் என்னென்னு அவங்கக்கிட்ட. நீங்கள் உங்களுடைய கால் எனக்கு 1 நிமிடம் தாமதமாக வந்திருந்தாலும் நான் இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கல்லூரி படிச்சிட்ருக்கிற ஒரு குழந்தை. எனக்கு ஒன்றுமே ஓடலை. நான் ஆஃபீஸ்லேருந்து லேண்ட்லைனில் பேசிகிட்ருக்கேன். என்னம்மா பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்கக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் விடாமல் நான் ஃபோனில் பேசுகிறேன். அந்த பொண்ணு ஆரம்பத்தில் பேசினதுக்கும் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க எனக்கு அரியர்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. என்னை கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா என்ஜினியரிங் காலேஜில் சேர்த்தாரு, என்னால் படிக்க முடியல, 2 அரியர்ஸ் வச்சுருக்கேன். இதை நான் வீட்டில் சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் சாக போகிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது, அதனால் சாக போகிறேன். எப்படி பாருங்கள் ஏமா, 2 அரியர்ஸ் அடுத்து நினச்சா எழுதிடலாம். ஆனால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரே ஒரு முறை கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, சாய்ஸ். இதை மிஸ் பண்ணிவிட்டு சரி நீங்கள் இப்போ தற்கொலை பண்ணி இறந்து போகிறீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு இதனால் பெருமை கிடைக்கும்னு நினச்சிங்களான்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி ஒரு சைலன்ஸ். மெதுவாக பேசி அன்னைக்கு நாள் முழுக்க அந்த பொண்ணோட அவங்க ஊர் எங்கேயோ இருக்குது, பேசி அன்னைக்கு அந்த தற்கொலை எண்ணத்தில் இருந்து அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வந்து அவளை அடுத்த நாள் பரீட்சைக்கு தயார் பண்ணி ஒரு ஃபோன் காலில் அனுப்பி வச்சேன். இது சத்தியமான உண்மை. எனக்கு அப்போதான் ஒரு ஊடகம் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய தாக்கத்தை யங்ஸ்டர்ஸ் கிட்ட, மக்கள்கிட்ட ஏற்படுத்துமா அப்படின்னு என்ன நானே உணர்ந்துக்கிட்ட தருணம் அது. அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக அந்த பொண்ணுக்கிட்ட பேசி, அவங்க ஃப்ரெண்டு ஒரு கடிதம் எழுதினாங்கல்ல, லெட்டர், அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த பொண்ணையும் பேச வச்சு, ரொம்ப சின்ன விஷயங்கள் தான், சின்ன விஷயங்களுக்கு மனசொடிஞ்சு போகிற
பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த வாழ்க்கையவே மாய்ச்சிக்கிறது அப்படிங்கிறது, தற்கொலைங்கிறது அந்த செகண்டில் எடுக்கிற முடிவு தான். அந்த நேரத்தில் நம்ம மைண்டு டைவர்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த எண்ணத்துக்குள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டோம். தற்கொலை பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்கிறவங்களுக்கு ஏன் வாழ்கிறதுக்கான தைரியம் இல்லை அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. அந்த பொண்ணு அதுக்கப்புறமா நல்லபடியாக எக்ஸாம் முடித்து தன்னோட அரியரையும் முடித்து அதுக்கப்புறம் அவள் மேரேஜ் ஆகி, மேரேஜ் இன்விடேஷன் எனக்கு வருது. மேம் அப்போல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ எங்களுடைய முகங்களை வெளிக்காட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத காலகட்டம் இல்லையா. எனக்கு இன்விடேஷன் அனுப்பிட்டு, உங்களால் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன், என் கல்யாணத்துக்கு உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புகிறேன், ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் வராதீங்க மேம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அப்புறம் படித்து பார்க்குறேன், காரணம் என்னென்னா, நான் என்னுடைய உயிரை காப்பாற்றின ஒரு வடிவமாக, ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலாக உங்களை நான் நினச்சி வச்சுருக்கேன். நேரில் பார்த்தா ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த எண்ணமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ என் கல்யாணத்துக்கு வராதிங்க, எங்கே இருந்தாலும் எனக்கு ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போது நிறைய அந்த பொண்ணு இப்போ சென்னையில் செட்டில் ஆகி சாஃப்ட்வேர் கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் 2 குழந்தைகளோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ அவங்க நினச்சா அவங்க என்னை இன்ஸ்டாவிலேயோ இதுலேயோ என்னை பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்க முகத்தை எனக்கு அடையாளப்படுத்திக்கவே அவங்க விரும்பலை. நானும் அவங்கள ஒரு முகம் தெரியாத ஒரு குழந்தையாக தான் இன்னும் என் மைண்டில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு டைரிங்கிற அந்த நிகழ்ச்சி ஒரு பெண்ணுடைய உயிரை காப்பாற்றுது அப்படின்னா இன்னும் இதில் எவ்வளவு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேம்மா. நான் நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் டைரியில் தினம் தினம் கதைகள் தான். அந்த கதைகளை சொன்னோன்னா இன்னைக்கு நாள் முழுக்க நான் பேசலாம். அத்தனை துயரமான வலிகள் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கிறவங்க நிறைய பேர். இப்போது நிறைய இமெயில்ஸ் வருது, இன்னமும் லெட்டர் எழுதக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. நேற்று ஒரு லெட்டர் 24 பேஜஸ்க்கு எழுதியிருக்காங்க, இன்னும் நான் படிக்கலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இப்படி கூட கடிதம் எழுதக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு தடவை நிறைய பேர் நேரில் வருவாங்க, வயசானவங்கெல்லாம் என்னை பார்த்துட்டு கண்ணீர் விடுவாங்க. அவங்க எனக்கு லெட்டர்லாம் எழுத தெரியாதுமா, என் வாழ்க்கையில் இது நடந்தது, எங்கள் பிள்ளைங்க எங்களை விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க பிள்ளைகளுடைய ஃபோனை வாங்கி, நம்பர் வாங்கி, அவங்கக்கிட்ட பேசி நிறைய கவுன்சிலிங் எல்லாம். அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு வானொலியில் ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறத தாண்டி நெகிழ்ச்சிகரமான நிறைய சம்பவங்களை நான் என்னுடைய வாழ்க்கை பாதையில் கடந்து வந்திருக்கிறேன், இன்னமும் வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ வரைபடத்தில் புள்ளியாக கூட தெரியாத ஒரு குக்கிராமத்தில் பிறந்த, ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த செல்வகீதா அப்படிங்கிற அந்த ஒரு சிறுமி இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாமதுரையில், இவ்வளோ ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில், ஒரு மங்கையர்கரசி கல்லூரியில் இவ்வளோ பெரிய விழாவில் உங்கள் முன்னாடி ஒரு புள்ளியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னுடைய கனவுகள், நான் கண்ட கனவுகளும் அதை துரத்துறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட முயற்சிகளும் தான். முயற்சி அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் செய்கிறது கிடையாது, நீங்கள் நினச்சது முடியும் வரைக்கும் செய்கிறது, அதுதான் முயற்சி. நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சோர்ந்து போகாமல் உங்களுடைய லட்சியம் என்னவோ அதை அடையும் வரைக்கும் நீங்கள் எடுக்கிறது தான் முயற்சி. அந்த முயற்சி வெற்றி அடையும் போது, அந்த முயற்சியே வெற்றியாக உருமாறும் போது உங்களுடைய வாழ்க்கை அடுத்த ஏணி படியில் ஏறி நிற்கும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உங்ககிட்ட எக்கச்சக்கமான டேலண்ட்ஸ் கொட்டி கிடக்குது. உங்களுடைய பிரெயின் எல்லாமே வெரி வெரி சூப்பர் ஃபாஸ்ட் பிரெயின். அதுக்காகவே ஒரு கைத்தட்டல். நீங்கள் எல்லாருமே உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். உங்கள் ஜென்ரேஷனுக்கும் உங்களுக்கு முந்தைய ஜென்ரேஷனான எங்களுக்கும் இடையில ஆச்சரியப்படத்தக்க எத்தனையோ விஷயங்கள். தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், ஒரு ஃபோனை வாங்கினா அதை என்ன பண்ணுறதுன்னு திருப்பி பார்த்துட்ருக்க நாங்களாம் இப்படி பார்க்குற நேரத்தில் நீங்கள் அதுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு அடுத்த நொடி உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இது ஃபோனில் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிக்கக்கூடிய அந்த பவர் உங்ககிட்ட இருக்குது. ஒரு பெண் அப்படிங்கும்போது உங்களுக்கிட்ட இருக்கிற இந்த பவரை நீங்கள் ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணலாம். பெண்கள் இன்றி பிரபஞ்சம் இல்லை, தாய்மை இன்றி தலைமுறையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளவு, நாம் ஒரு உமன்ஹுட்டாக இருக்கிறதுல எவ்வளவு பெருமைப்படணும், சந்தோஷப்படணும்.
விமன் WOMAN அப்படிங்கிறதுக்கே ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷன் படித்தேன் நான். W ஃபார் வீல் ஆஃப் ஃபேமிலி, உமனில் வர்ற ஃபர்ஸ்ட் W வீல் ஆஃப் ஃபேமிலி. O ஓஷன் ஆஃப் நாலெட்ஜ், ஓஷன் ஆஃப் நாலெட்ஜ். M மிரர் ஆஃப் சில்ட்ரன், நாளைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் முன் உதாரணம், உங்கள் முன்னாடி அவங்க முன்னாடி காமிக்கிற ஒரு மிரர் நீங்கள் தான். ஸோ மிரர் ஆஃப் சில்ட்ரன். ஏ அட்ரஸ் ஆஃப் லவ், அட்ரஸ் ஆஃப் லவ். நம்மளை விட வேற யார் பெரிய அன்பை நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துட முடியும்? நம்ம தாய் தகப்பனுக்கு, நம்ம சகோதர சகோதரிகளுக்கு, நாளைக்கு நாம் திருமணமாகி போகிற இடத்துல நம்முடைய கணவருக்கு, குழந்தைகளுக்கு நம்மை விட வேறு யாரால் அன்பை அள்ளித்தர முடியும்? ஸோ அட்ரஸ் ஆஃப் லவ், அன்பின் முகவரியே பெண்கள் தான். அண்ட் லாஸ்ட் N நேவிகேட்டர் ஆஃப் லைஃப் போட். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. WOMAN அப்படிங்கிறது வீல் ஆஃப் ஃபேமிலி, ஓஷன் ஆஃப் நாலெட்ஜ், மிரர் ஃபார் சில்ட்ரன், அட்ரஸ் ஆஃப் லவ், நேவிகேட்டர் ஆஃப் லைஃப் போட். மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நொடியும் நாம் இந்த உலகத்தில் பெண்களாக பிறந்ததுக்கு மிகப்பெரிய பெருமையும் சந்தோஷமும் படணும். அதனால தான் மாந்தராய் பிறத்தற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் லவ் இருக்குதுல்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு முடி குறையாக இருக்குது, நான் கருப்பாக இருக்கேன், நான் குட்டையாக இருக்கேன், நான் நெட்டையாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன், இந்த மாதிரியான எந்த புற விஷயங்கள்லையும் உங்களை நீங்களே டீமோட்டிவேட் பண்ணிக்காம உங்களை நீங்கள் நேசிங்க. அதனால தான் உடம்பே ஒரு கோயில். நம்மளை முதல்ல நம்ம உடம்பை நாம் நேசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றிகள், அது அடுத்தடுத்த கவனம் நம்ம வெற்றிகளை நோக்கி இருக்கும், நம்ம இலக்குகளை நோக்கி இருக்கும். இலக்குகள் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது முகவரி இல்லாத கடிதம்னு சொல்கிறாங்க. அட்ரஸ் இல்லாத ஒரு லெட்டர் எங்கே போய் சேரும்? எங்கேயுமே போகாது. ஸோ உங்களுடைய லைஃபுக்குன்னு ஒரு நோக்கம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது வெறுமனே அகடமிக்கலான விஷயங்களை மட்டுமே படிச்சுட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கானது இல்லை. அதை தாண்டி இப்போது TNPSC, Group 4 எக்ஸாம், Group 2, இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய அரசு பணிகளுக்காக உங்களை தயார்படுத்திக்கக்கூடிய வசதிகளும் வாய்ப்புகளும் இந்த மாநகர் மதுரையில் கொட்டி கிடக்குது. நீங்கள் அதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்தீங்க அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் இயர் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் இங்கே? ஓகே, இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தே நீங்கள் உங்களுடைய 6th to 12th பாட புத்தகங்கள் இருக்குது இல்லையா, மெதுவாக அதை லைட்டாக டைம் கிடைக்கிறப்பெல்லாம் புரட்ட ஆரம்பிங்க. அதிலேருந்து படித்து நீங்கள் டிகிரி முடிக்கும்போது நீங்கள் அழகாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்ட ஒரு கேண்டிடேட்டாக உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு கூட ஆள் இல்லைடா. அதனால தான் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் பட்டு தெளிஞ்சு உங்கள் முன்னாடி வந்து நாங்களாம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், UPSC எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு எல்லாமே கரண்ட் அஃபயர்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். முந்தா நாள் ஹலோ எஃப்எம்முக்காக ஃபிமேல் RJ செலெக்ஷன் அந்த பேனலில் நாங்கள் இருக்கிறோம். 30 ஆண்கள் பெண்கள் கலந்து 30 பேர் வந்தாங்க. ஒருத்தங்களுக்கு கூட அந்த இன்னைக்கு பேப்பரில் என்ன தலைப்பு செய்தி அப்படிங்கிறது தெரியாமல் இருந்ததை ரொம்ப வருத்தத்தோடு நாங்கள் பார்த்தோம். RJing அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு மெயினாக அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்குது, இன்றைக்கி காலையில் என்ன சம்பவம் இந்தியாவில் நடந்தது, என்ன சம்பவம் உலகம் முழுக்க நடந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஒரு பாலிமர் நியூஸையோ அல்லது ஏதோ ஒரு நியூஸ் சேனலையோ இப்படி பார்த்தாலே அந்த போஸ்டரில் தெரியுது அப்படின்னு. அதை தான் நான் சொல்கிறேன். அது எல்லாமே நுனிப்புல் மேயிற விஷயம். நீங்கள் அந்த விஷயத்தை ஒரு நாளிதழில் பேப்பரில் ஆழ்ந்து படிக்கும்போது தான் அதுக்குள்ளே இருக்கிற பல உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும், தெரிய வரும். மொழியுடைய அந்த உங்களை அறியாமலே உங்களை நீங்கள் கல்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ரொம்ப கரெக்டாக நீங்கள் உங்களோட இதை கொண்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கிளியர் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ இது எல்லாமே இப்போ தெரியாது. இந்த காலேஜ் டேஸில் என்ஜாய்மெண்ட்டு அப்படிங்கிறது
வேற லெவல், அது இருக்கட்டும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது எல்லாமே இருக்கட்டும். அதையும் தாண்டி நம்ம லைஃபுக்கான பேஸ் இருக்குல்ல, அந்த அடித்தளம், அதை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு பருவமும் இந்த கல்லூரி பருவம் தான். இதை விட்டுட்டோம் அப்படின்னா உடனே அடுத்து வீட்டில், எங்கள் வீட்டில் நினச்ச மாதிரி 21 வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய கிராமங்கள்லாம் 18 வயசு பொண்ணுக்கு ஆயிடுச்சுனாவே உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் பெண்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய செல்ஃப் டிபெண்ட்டாக நீங்கள் உங்களை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அன்பு தங்கைகளே, நீங்கள் அந்த விஷயத்தில் பர்டிகுலராக இருங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு திருமணம் அப்படின்னு பேசினாலும், நான் சம்பாதிச்சு என்னோட காசில் என் தாய் தந்தைக்கு ஒரு புடவை ஒரு வேஷ்டி நான் வாங்கி கொடுக்காம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அந்த தீர்மானம் உங்களுக்கு ஒரு இலக்கை, ஒரு கோலை ஒரு அப்படியே முதல்ல டார்கெட் பண்ண வைக்கும். அதுக்கப்புறமா உங்கள் சம்பாத்தியத்தில் நீங்கள் ஒரு காசு சம்பாதிச்சாலும் அதை எவ்வளவு பொக்கிஷமாக பாதுகாத்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்வு முதல்ல வரும். ஸோ நம்ம கையிலேருந்து காசு செலவழிச்சா தானே அதோடைய கஷ்டம் தெரியும். அப்பா அம்மா காசில் இஷ்டத்துக்கு நாம் செலவழிக்கலாம். ஆனால் என்றைக்குமே பெண்கள் சுயசார்புடையவர்களாக, தற்சார்புடையவர்களாக ஒரு குடும்பத்துக்கு போனீங்கன்னா, உங்களுடைய கணவருக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் உள்ள ஒரு பொட்டென்ஷியலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் தானாக வரிசை கட்டி வரும். ஆமாவா இல்லையா? இன்னும் சத்தம் பத்தலை, கேட்கல. எஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிற இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அதை உறுதியாக பிடிச்சிக்கோங்க. உங்களை இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஹெல்த், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்தீங்க? எஸ், வெரி குட். பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணினீங்கன்னா உங்களுடைய பிரெயினோட ஆக்டிவேஷனில் 50% ஒரு நாளைக்கு குறையுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. மதியம் கூட மீடியமாக சாப்பிட்டுக்கோங்க, நைட்டு அதை விட கம்மியாக சாப்பிடுங்க. உங்களுடைய ஹெல்த்து தான் மிகப்பெரிய வெல்த். எந்த ஒரு சாதனைகளையும் படைக்கிறதுக்கு நம்முடைய உடல் நிலை, நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த பேசிக்கலான விஷயத்தில் நிறைய நம்முடைய பாரம்பரியமான உணவுகள், இன்றைக்கெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த கலாச்சாரத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உருவாகி இருக்குது. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் நம்முடைய உடல்நிலை நம்ம முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருக்கவே கூடாது, இருக்க விடவே கூடாது. விழுந்து கிடந்தால் சிலந்தியும் கூடு கட்டும், நம்மை சிறை பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும். விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும். அப்படின்னா இந்த மாதிரியான மோட்டிவேஷ்னல் கோட்ஸை உங்களோட மொபைல்லையோ அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ நீங்கள் டைப் பண்ணியோ உங்களுக்கு தெரியும்படி எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் பிறக்கும். நமக்கு என்ன குறை அப்படிங்கிற வார்த்தையை உங்களுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. நமக்கு என்ன குறை அப்படின்னு நீங்கள் கேட்டுக்க உங்களுக்குள்ள ஒருவேளை குறைகளே இருந்தாலும் அது எல்லாமே மாறி நிறைகளாகி உங்களுடைய வாழ்க்கை ஒரு பூரணத்துவத்தை அடையும். அதனால் என்றைக்குமே டிஜெக்ட் ஆகி போய் நம்மால் என்ன முடியும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும், நம்மால் முடியாதது யாராலும் முடியாது அப்படிங்கிற இந்த கோட் ஜப்பானில் அணுகுண்டு விழுந்தப்போ, அந்த ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களே ஒன்றுமே இல்லாமல் கிடந்தப்போ, ஒரு ஜப்பானில் ஒரு வயதான மனிதர் இடிஞ்சு கிடக்கிற வீடுகளோட சுவர்களில் போய் எழுதி வச்சாராம் இந்த கோட்டை கரித்துண்டால். யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும், நம்மால் முடியாதது யாராலும் முடியாது அப்படின்னு. அதை பார்க்குற ஒரு சில பேர் பிழைச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தன்னம்பிக்கையை அந்த மோட்டிவேஷ்னல் கோட் கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு ஃபேமஸான புத்தகத்தில் நான் படித்தேன். ஸோ
இந்த தன்னம்பிக்கை இன்னைக்கு ஜப்பான் எவ்வளவு உயரத்தில் இருக்குது, நாம் அண்ணாந்து பார்க்குற உயரத்தில் இருக்குது. அதனால தான் சொல்கிறது, நிறைய பட்டங்கள் பெற்று தங்களுடைய பெயரை அலங்கரித்தவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தங்களுடைய மனதை அலங்கரித்தவர்கள் வெற்றியாளர்களாக நிற்கிறார்கள் தங்கைகளே. நிறைய பட்டங்களை பெற்று தங்களுடைய பெயர்களை அலங்கரித்தவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தங்களுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற உங்களுடைய கல்லூரி நிர்வாகம், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்கள் பெற்றோர், அவர்கள் ஒவ்வொருவருடைய கனவும் அதுதான். அதுக்கான அடிப்படை எங்கே இருந்து ஆரம்பிக்கும்? உங்களுடைய முயற்சியில் இருந்து. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, உங்கள் கல்லூரியில் கண்டிப்பாக லைப்ரரி இருக்கும். தினமும் ஒரு முறையாவது லைப்ரரியை விசிட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற ஏதோ ஒரு புத்தகம், ஏதோ ஒரு நாளிதழ், இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர், எதுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் நூலகத்தில் நீங்கள் செலவிட்டு பாருங்கள். அந்த பழக்கம் உங்களை லைஃப் லாங்காக விடவே விடாது. பேப்பர் படிக்காமல் இன்றைய நாளை தொடங்கக்கூடாது அப்படின்னு உங்களுடைய மனதை நீங்கள் அதை உருமாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுக்கடுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த காலகட்டம், நேரம் பொன் போன்றது, காலம் பொன் போன்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வாழ்க்கையே நேரத்தினால ஆனது தானே இல்லையா? கடிகார முள் ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் தான். ஸோ கிடைக்கிற ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் மிக அழகாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இந்த இடத்துல உங்கள் முன்னாடி இந்த செய்தியை நான் சொல்கிறேன். உங்களுடைய கைத்தட்ட போதும் பேசினதை நிறுத்துங்கன்னு எடுத்துக்கிறதா? நிறைவாக ஒன்று சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். சார் பேசும்போது சொன்னாங்க, மீடியாவில் இன்னைக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. மீடியா துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு தர்றதுக்கு காத்திருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஒரு ரேடியோ ஃபீல்டில் ஆர்ஜேவாவோ இல்லை வீடியோ ஃபீல்டில் யூடியூப்பில் ஒரு விஜேவாகவோ ஆகணும் அப்படின்னா உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. அதான் சொல்கிறேன்ல, கரண்ட் அப்டேட், உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட்டடாக வச்சுட்டு நீங்கள் ஹலோ எஃப்எம் படிகளை கூட தட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அங்கே காத்திருக்குது. உங்களுடைய செல்ஃப் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட அப்படி ஒரு விஷயத்தை வலியுறுத்திட்டு நான் இந்த இடத்துல இருந்து விடைபெற ஆசைப்படுறேன். அப்போது கரண்ட் கட்டாச்சு, ஆனால் இன்னைக்கு அவர் எவ்வளோ பெரிய வெற்றிகளை அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ எந்த ஒரு முயற்சிக்கும் ஒரு தடை கண்டிப்பாக வரதான் செய்யும். அந்த தடை அதை உடை அப்படின்னு சொல்லி நான் நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் என்னுடைய உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். எப்போதுமே டைரியில் இனிமையான இரவும் இதமான உறக்கமும் உங்கள் வசமாகட்டும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு நான் அப்படி சொல்ல போகிறதில்ல. நிறைய சந்தோஷங்களும் மனம் நிறைய மகிழ்ச்சியும் உங்களை அலங்கரிக்கட்டும், உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.